ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாண்டியன் ஸ்டாரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். கதை அடிச்சுட்டு பாண்டியன் வந்து கோவமாக கிளம்பிட்டாரு. வண்டியில் பழனி கூட போயிட்டுருக்காரு. போகும்போது வந்து பழனி நீங்கள் வந்து பண்ணது தப்பு, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் வந்து சின்ன பிள்ளை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை காதில் வாங்காமல் திருப்பியும் செந்திலையும் கதிரையும் திட்டிகிட்டே தான் வண்டியில் போகிறாரு. அடுத்து வீட்டில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பண்ணது தப்பு, இந்த மாதிரி என் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அலறாங்க. தங்கமேல் சும்மா இருப்பாங்களா? அவங்க உடால புந்து எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பா எது சொன்னாலும் நாங்கள்லாம் பேசாமல் தான் கேட்டுட்ருப்போம். நீங்கள் ஏன் தம்பி எதிர்த்து பேசுனீங்க? அதனால தானே மாமா கோவம் வந்து அடிச்சிட்டாரு. இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு முதல்ல போய் மாமா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் சரவணனும் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாரு. கோமதி இருந்துட்டு நீ இந்த விஷயத்தில் பேசாத மயில சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல வந்து அடக்குறாங்க. மயில் இருந்துட்டு இல்லை மாமா வந்து வருத்தத்தில் போகிறாரு, நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ராஜி கொண்டே கோவம் வந்துடுது. ஏதோ வேணா இருக்கட்டும், அது அவங்க அப்பா பையன் நடுவில் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் இதில் எதுவும் கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. தங்கமயிலுக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்காக போயிடுது. அதோட அவங்க உள்ளே போயிடுறாங்க. ரூமில் தங்கமயில் புலம்பிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட எப்படி பேசலாம், மரியாதைலாம் பேசிட்டு, அதுவும் எல்லோரும் முன்னாடியும் இன்றைக்கி மாமா வரட்டும் சொல்லி இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. சரவணன் உள்ள வராரு. என்ன இருந்தாலும் இந்த மாதிரிலாமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா உட்காடுறாரு. ஆமாம் இல்லை மாமா, ராஜு ஓவராக பேசிட்டால அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தங்கமயில் ராஜியை கூத்துடுறாங்க. ராஜி அந்த பிள்ளை என்ன பேசிச்சு, சண்டை அப்பா அமைதியாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இல்லை என்கிட்ட கடைசியாக கோமா பேசினால அப்படின்னு சொல்லி சரண் கிட்ட சொல்கிறாங்க. அவர் இருந்துட்டு அதை விட அது ஏதோ கோவத்தில் பேசிடுச்சு, யாராக இருந்தாலும் அப்படி தானே பேசுவாங்க. அப்பா வந்து கதிரை அடித்தது தப்பு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அவனை அடிச்சுட்டே இருப்பார். நானும் செந்திலும் வந்து எப்போவுமே அவர் சொல்கிறதுக்கெலாம் சரின்னு சொல்லி பழகிட்டோம். அவன் சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி தான் எதிர்த்து பேசுவான், ஏன் அதை புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி மட்டும் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் அந்த பிரச்சனையை பேசவும் தங்கமயிலுக்கு வந்து பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. திண்ணையில் வந்து கதிர் வருத்தமாக உட்காந்துருக்காரு. செந்திலும் சரவணனும் வந்து கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க. என் கூட வேலைக்கு சரி இடத்துக்கு வரியான்னு சரவணன் கேட்குறாரு. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செந்தில் என் கூட வரியான்னு கேட்குறாங்க. எங்கே அங்கே கிடைக்கான்னு கேட்கவும் ஆமாம்மா அது கொஞ்சம் சிக்கலான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. சரி நீ காலேஜில் கொண்டு போய் விடுவான்னு கேட்குறாங்க. ஏன் இப்போ 2 பேரும் மாறி என்ன சமாதானப்படுத்துறீங்க? அப்படி எதுவும் நடந்தில்ல, நீங்கள் 2 பேரும் போய் அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அவங்க அண்ணனுங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து கோமதி வந்து கதிரை சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. ஆனால் வந்து கதிர் கோமதி கிட்ட பேசாமலே போயிடுறாரு. அடுத்து கோமதி வந்து ரூமில் வருத்தமாக உட்காந்துருக்காங்க. மீனாவும் ராஜி அவங்க கிட்ட பேச போகிறாங்க. என்னால் தான் என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான், தினம் அடியும் திட்டும் வாங்கிட்டு இருக்கா, எப்படி இருந்தாலும் சரி மாமா கிட்ட நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க, இவ்வளோ நாளாக ஏன் உண்மையை மறைச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கும் திட்டு தான் விழும். அவள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்னு ராஜியை பற்றி சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. எப்படியும் வந்து கோமதி உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.